ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்து மார்னிங் சர்வீஸ்க்கு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி கேத்லிக்ஸ் எல்லாருமே வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். சர்ச்லையுமே வந்து பொங்கல் வந்து செலிப்ரேஷன் வந்து இருக்கும். என்னதான் நாங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலுமே பொங்கல்ன்றது தமிழியன்ஸோட ட்ரெடிஷன்னால் அதை வந்து மறக்கக்கூடாது அப்படின்றதுனால என்னதான் நாங்கள் ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் பொங்கல் செலிப்ரேஷன் சர்ச்சில் இருக்கும். அண்ட் வீட்டில் எல்லாருமே நாங்கள் பொங்கலும் வைப்போம். சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என் சிஸ்டரோட பொண்ணு வந்து குட்டீஸ் அந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா. அண்ட் அதில் அவள் வந்து ப்ரைஸ்மே வாங்கியிருந்தா. ஒரு சைடு என் சிஸ்டரும் தம்பியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கலுக்கு முன்னாடி சர்ச்சில் முன்னாடி நாளே எல்லாரும் அன்பியமாக கோலம் போடுவாங்க. ஸோ அதில் போட்டிருந்த ஒரு கோலம் தான் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான கோலம் இது. பாப்பா வந்து வெஜ்ஜஸ்லாம் இருந்தோன்னா அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நின்றுட்டு இருந்தா. அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான செலிப்ரேஷன்ஸும் போயிட்டு இருந்தது. கேம்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த கேம்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அது இல்லாமல் கிட்ஸ் கூட ஜாலியாக நானுமே வந்து விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த செலிப்ரேஷன் டைமில் மெயின் டைம் பாஸே என் சிஸ்டர்ஸோட கிட்ஸ் தான். ஸோ 2 பேருமே வந்து ஜாலியாக என் கூட வீடியோ எடுத்துகிட்டு அண்ட் என் கூட ஜாலியாக நடந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அவளையுமே வீட்டில் தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு அவளுக்கு கூடயும் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே இது ஒரு நல்ல டைம் பாஸாக இருந்தது. கேம்ஸ்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஏஜ் பை ஏஜாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெயினாக பொங்கல் செலிப்ரேஷனில் எல்லாரும் வெயிட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரி அடிக்கிற போட்டிக்காக தான். நாங்களும் ரொம்ப நேரமாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா போர் அடிக்குதுன்னு என்னை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு நடந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவள் சித்தியை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் சரி கிட்ஸ்க்கான கேம்ஸ் முடியும், நெக்ஸ்ட்டு உரி அடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல, லென்த்தியாக போயிட்டே இருந்தது. கேம்ஸ் கொஞ்சம் போர் அடித்ததுனால சரி ஓகே கோலம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அங்கேயும் வயசாக வந்து எல்லாருமே கோலம் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து யார் பெஸ்ட்டாக கோலம் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து மாஸ்லேயுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கோலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை, அந்த ஒரு கோலம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் கிட்ஸ்மே வந்து ஜாலியாக அந்த சைடில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு கப்புள்ஸ் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தான் என் சிஸ்டர் அண்ட் ஈவினிங்காக நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம். நாங்கள் வந்து பொங்கல் எப்போவுமே அந்தோனியாருக்கு தான் வைப்போம். ஸோ அதனால ஈவினிங் தான் வைப்போம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பானையை வந்து டிசைன்லாம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பூலாம் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மம்மி ஜஸ்ட் சாக் பீஸ் வச்சு சும்மா டிசைன்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து எப்போவுமே பொங்கல் வந்து அடுப்பில் தான் வைப்போம். ஸோ அதுக்காக மெயினாக வந்து டாடி வந்து விறகுலாம் ரெடி பண்ணுவார் அண்ட் கொட்டாங்குச்சிலாம் ரெடி பண்ணுவார். பிகாஸ் அப்போ தான் வந்து நல்லா எரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு வாட்டி கூட கேஸில் வச்சதே இல்லை. எப்போவுமே வந்து வெளியே அடுப்பில் தான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து பொங்கல் வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்புக்கு வெளியே வந்து டாடி வந்து ஜஸ்ட் கிராஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த அடுப்பில் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லா எரிய. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் கிறிஸ்டியன் தானே என்ன பொங்கல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு. ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் எப்பவுமே பொங்கல் வைப்போம். சின்ஸ் நம்ம வந்து தமிழியன்ஸ் அப்படின்றதுனால பொங்கல் வைக்கிறது தமிழியன்ஸோட ஒரு ட்ரெடிஷன்னால ஆர்சியில் எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட எல்டர் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம அப்பாவோட அப்பா இல்லை அவங்களோட அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபார்மர்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து வீட்டில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே பொங்கல் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற விதமாக
இன்னும் நாங்களுமே பொங்கல்லாம் வச்சுட்ருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வைக்கிறது அந்தோனியார் பொங்கல் அப்படின்வாங்க. பொங்கல் பொங்கும் போது நாங்கள் வந்து பொங்கலோ பொங்கல் அந்தோனியார் பொங்கல்னு தான் சொல்லுவோம். ஓகே. எங்க வீட்ல பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் நாங்க பண்ணிட்டு, அத வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். ஒரு குட்டி ஃபேமிலி ப்ரேயர் எப்பவுமே எங்க வீட்ல இருக்கும். அண்ட் அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்து பொங்கல் வந்து சாப்பிடுவோம். இதுதான் என்னோட குட்டி பொங்கல் செலிப்ரேஷன் விளாக். இந்த விளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா என்னோட வீடியோவை லைக்குமே பண்ணுங்க. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on the next video.